بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح முதல் நிகழ்வு துவா மனன பயிற்சி. அன்றாட வாழ்வில் நாம் ஓத வேண்டிய துவாக்களை உங்களுக்கு பயிற்சி தரலாங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வகுப்பை நம்ம நடத்துகிறோம். இந்த வகுப்பு நடத்துவதற்காக நம்முடைய மாவட்ட பேச்சாளர் சகோதரர் காரைக்கால் அசாருதீன் பாய் வந்திருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த துவாவுடைய பிரிண்ட் அவுட் தரப்படும். உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு ஆலிம்சா உங்களுக்கு துவா சொல்லி கொடுப்பாங்க. தெரிஞ்சவங்களாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய தவறுகளை கரெக்ட் பண்ணுங்கள், உச்சரிப்பு இதெல்லாம். தெரியாதவர்களாக இருந்தால் புதுசாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் படிக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். இந்த வகுப்பையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்த பயிற்சி அளிப்பதற்காக ஆலிம்சா நம்ம அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் وأن محمدًا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கு. அன்பிற்குரிய மாணவர்களே, தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் திருவிதாங்கோடு கிளையின் சார்பில் இன்று காலை முதல் நடந்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கான ஒரு நாள் தர்பியா நிகழ்ச்சியிலே நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை நாம் சீர்படுத்த வேண்டும் என்பதை பல தகவல்களை காலை முதல் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தற்போது எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற பாடம் அன்றாட வாழ்வில் ஓத வேண்டிய துஆக்கள் என்ற ஒரு தலைப்பிலான பாடம் வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக தர்பியாவை பொறுத்தவரையே உங்களுக்கு தெரியும், இது ஒரு பயான் நிகழ்ச்சி அல்ல. ஒரு பேச்சாளர் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பயான் செய்துவிட்டு முடித்து செல்வார், அது மாதிரியான நிகழ்ச்சி இது இல்லை. காலையிலிருந்து நீங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க. இது ஒரு பயிற்சி வழங்கக்கூடிய ஒரு வகுப்பறை தான். அந்த வகுப்பில் வெறும் பாடங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம கேள்விகளையும் கேட்போம். அதுக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு என்பதை கவனித்து இந்த பாடத்தை நன்றாக கேட்க வேண்டும் என்பதை உங்கள்கிட்ட அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபதுகுரூனி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபதுகுரூனி, நீங்கள் என்னை நினையுங்கள், அதுக்குருக்கும், நானும் உங்களை நினைக்கின்றேன், வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி செலுத்த மறக்காதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் நமக்கு சொல்வது என்னன்னா, அல்லாஹுவை நாம் நினைவு கூர்ந்தால் அப்போது அல்லாஹ் என்ன செய்கின்றான், நம்மை நினைவு கூறுகிறான் அப்படின்னு குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. இந்த வார்த்தையை பார்த்தா ஒரு பெரிய நீண்ட வசனம் எல்லாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு வரி அரை வரியில தான் இந்த வசனம் இருக்கிறது.
ஆனால் இந்த ஒரு வரியில் இருக்கின்ற இந்த வசனத்திற்குள்ளே அடங்கியிருக்கின்ற மிகப்பெரிய கருத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் நம்மை போன்றவனா? சாதாரண ஒரு தாய் தந்தைக்கு மனிதனுக்கு பிறந்த ஒருவனா? பலகீனங்கள் உடையவனா? தூக்கம், மறதி, பசி, தாகம், தேவைகள் உள்ள நம்மை போன்ற சாதாரணமானவனா அல்லாஹ்? அப்படின்னா ஹய்யுல் கய்யூம், அவன் என்றும் மரணமில்லாத நித்திய ஜீவன். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றின் மீதும் சக்தி படைத்தவன். அல்லாஹு சமத், தேவைகளுக்கு அப்பாற்பட்டவன். அப்பேற்பட்ட ரப்புல் ஆலமீன், அந்த ஏக நாயகன் அல்லாஹ் சாதாரண அற்பத்திலும் அற்பமான நம்மை, உங்களை, என்னை நினைவு கூறுகிறார் என்று சொன்னால் இது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். சிந்திச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய தலைவர் இருக்கிறார், நாடே புகழுகிறது. அவரை அறியாதவர் இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்ற ஒரு பெரும் தலைவர். யாரோ ஒரு ஆளை வச்சுக்கோங்க. அவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு பர்சனலா தொடர்பு கொள்றார். அவருடைய அசிஸ்டன்டோ பிஏஓ யாரும் துணை ஆட்கள் வந்து உங்கள்ட்ட பேசல. மிக பெரும் தலைவர், உலகம் போற்றுகின்ற பேரும் புகழும் அடைந்த ஒரு தலைவர் உங்களை தனிப்பட்ட முறையில் நேரில் சந்திக்கிறார், போனில் தொடர்பு கொள்கின்றார். அப்ப நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதை நம்ம எப்படி பார்ப்போம்? அதோடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்னு கேட்டா, என்னையும் ஒரு ஆளா மதிச்சு, என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு ஒருவர் என்னிடத்திலே பேசுகிறார், சாதாரண மனிதர் அல்ல, மிக பெரும் உலகம் போற்றும் தலைவர் பேசுகிறார் என்றால் அது எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆனந்தத்தை ஒரு மனுஷனுக்கு தருது. மனுஷனுக்கே இப்படின்னா, நான் அல்லாஹ்வின் அதிகாரத்தை பற்றி சொன்னேன், அல்லாஹ்வின் வல்லமையை பற்றி சொன்னேன், உலகை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை நினைவு கூறாங்க என்றால் அது சாதாரண பாக்கியமா, சாதாரண அருளா? இது எல்லாருக்கும் கிடைச்சிருமா? அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்வது என்னன்னா, ஃபதுகுருனி, நீங்க எப்பவெல்லாம் அல்லாஹ்வை நினைக்கிறீர்களோ அது குறுக்கும், அப்போது அல்லாஹ்வும் உங்களை நினைக்கின்றான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்வது என்ன? நாம் அல்லாஹ்வை நினைக்க நினைக்க அன்றாடம் நம் வாழ்விலே அல்லாஹ்வின் நினைவை அதிகப்படுத்தி கொண்டால் இறைவனும் நம்மை நினைப்பதை அதிகப்படுத்துகிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுவது எவ்வளவு அவசியமானது என்பதை பாருங்கள். இன்னும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒலா தத்மஇன்னல் குலூப், உங்களுடைய உள்ளங்களுக்கு அமைதி வேண்டுமா? அலா, மக்களே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி வ தத்மஇன்னல் குலூப், யார் அல்லாஹ்வை திக்ரு செய்கிறார்களோ, அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ அவர்களின் கல்புகளுக்கு, உள்ளங்களுக்கு அல்லாஹ் அமைதியை வழங்குகிறான். உள்ளத்தின் அமைதி எல்லாருக்கும் தேவைதானே? மன கஷ்டம், சங்கடம் என்பது யாருக்கு இல்லை? யாராவது ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். ஏழையா இருக்கிறவனும் கஷ்டப்படுறான், கவலைப்படுறான். பணக்காரனா இருக்கிறவனும் கஷ்டப்படுறான். படிக்காதவனும் கவலைப்படுறான், படிச்சவனும் கவலைப்படுறான். கவலை இல்லாத மனிதன் இந்த உலகத்திலே ஒருவரை கூட சொல்ல முடியாது. கவலை எல்லாருக்கும் இருக்கும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், என் கவலையை, என் தேவையை நான் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கின்றேன். ஒரு இறை தூதர் சொல்லுகிறார்கள், குர்ஆனிலே இடம்பெறுகிறது, என்னுடைய கவலைகளை நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறேன். தூதராகவே இருந்தாலும் சரி,
அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் உட்பட கவலைகள் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. நான் கவலையே பிறந்ததுல இருந்து நான் கவலையே படல அப்படின்னு உங்களை யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில கவலைகள் இருக்கும். இன்னும் சொல்வதாக இருந்தால் உங்கள் வாழ்விலே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் நகர வேண்டும் என்று சொன்னால் கூட மனதில் ஒரு நிம்மதி தேவை. அதிக பிரஷர் இருக்கக்கூடாது. படிக்கிறோம், பள்ளிக்கூடங்கள்லையோ கல்லூரிகள்லையோ படிக்கிறோம்னா அந்த படிப்பு என்பது நம் வாழ்விற்கு தேவையானதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர வாழ்க்கையை சாகடிப்பதாக இருக்கக்கூடாது. படிப்பு 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 என்று சொல்லி 24 மணி நேரமும் அதை ஒரு சுமையாக மாத்திரக்கூடாது. தேவை என் வாழ்விற்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு, பொருளாதாரம் சம்பாதிப்பதற்கு, நானும் என் குடும்பமும் பிறரிடத்தில் கையேந்தாமல் கௌரவமாக வாழ்வதற்கு படிப்பு தேவை. படியுங்கள். அந்த படிப்பை பிரஷர் ஆக்கிக்காதீங்கன்னு சொல்றோம். வாழ்வின் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர வேண்டும் என்று சொன்னால் கூட உள்ளத்தில் ஒரு அமைதி இருந்தால் தான் முடியும். உங்களுக்கே அதிகமான ஒரு பிரஷர் இருக்குன்னு வச்சுக்குவோம், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் படிப்புல பாஸ் ஆக முடியாது, அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. எத்தனையோ இளைஞர்களை இன்னைக்கு அப்படிதான் பார்க்கிறோம். படிப்பதற்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனா படிக்க முடியல. ஏன் படிக்க முடியல? எனக்கு தந்தை இல்லை, எனக்கு என் குடும்பத்திற்கு நான் படித்து சம்பாதித்து கொடுக்க வேண்டிய காலம் இன்னும் இருக்குது. ஆனா இப்போதைக்கு என் குடும்பத்தின் தேவைக்கு யாரு கஷ்டப்படுறது? அதனால நான் படித்து கொண்டே பார்ட் டைமா வேலைக்கு போறேன், மளிகை கடையில இருக்கிறேன், காய்கறி கடையில இருக்கிறேன், ஒரு ஷாப்ல வேலை பார்க்கிறேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச தொழிலை பார்ட் டைமாக பகுதி நேரமாக வேலை பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய படிப்புகளில் அதிகம் பாதிப்பு ஏற்பட என்ன காரணம் தெரியுமா? பிரஷர், மனக்கவலை, கஷ்டம். அப்ப இந்த கவலைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு, கவலைகளை தொடச்சி எரிஞ்சு வெளியே தள்ளுறதுக்கு என்ன வழி? அது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அலா, அலா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கவனமாக கேளுங்கள் அர்த்தம். இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம்ல, அல்லாஹ் சொல்றான் இந்த வசனம் உனக்கு இம்பார்ட்டன்ட், ரொம்ப கவனமா கேளு. அலா பி திக்ரில்லாஹி வ தத்மஇன்னல் குலூப். அல்லாஹ்வை நினைக்கின்ற உள்ளத்திற்கு அல்லாஹ் அமைதியை வழங்குகிறான். இது மாதிரி குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கு. நான் சொன்ன இந்த 2 வசனங்களை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாடம் எவ்வளவு அவசியமானது என்பதை சொல்வதற்குத்தான் இந்த முன்னுரை. 2 வசனங்களை சொன்னேன். நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் உங்களை நினைக்கின்றான். நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் உங்கள் உள்ளங்களுக்கு அல்லாஹ் அமைதியை, சாந்தத்தை வழங்குகிறான் என்று சொன்னேன். அப்படி என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறுவது எவ்வளவு அவசியமானது என்பதை இந்த முதல் 2 வசனங்கள் நமக்கு தெளிவா சொல்லும். அல்லாஹ்வை நினைப்பது எப்படி? அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் உள்ளம் அமைதி பெறும். அல்லாஹ் திரும்ப நம்ம நினைவு கூறுகிறான். 2 புரிஞ்சிருச்சு. அல்லாஹ்வை எப்படி நினைவு கூறுறது? அல்லாஹ்வை நினைப்பது என்றால் எப்படி? அதுக்கு தான் இந்த பாடம். உங்களுக்கு உங்கள் கைகளிலே வழங்கப்பட்டிருக்கிற இந்த பிரசுரத்தில் பார்த்தீர்கள் என்றால் சில துஆக்களை பிரிண்ட் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. இதுல முக்கியமாக நிறைய துஆக்கள் இருக்கு. நபிகள் நாயகம் சொல்லி தந்த துஆக்கள் என்று எடுத்து பார்த்தால் ஏராளமான 100க்கு அதிகமான துஆக்கள் இருக்கிறது. இவ்வளவுதான் துஆ நினைச்சிடக்கூடாது, இன்னும் நிறைய துஆக்கள் இருக்குது. இந்த துஆ எதற்காகனா அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில அவசியம் ஓத வேண்டிய துஆக்கள். சில காரியங்கள் இருக்கும், அதை தினமும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு ஹேர் கட் பண்ணணும், டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்குமா? தினமும் செய்ய வேண்டிய வேலையா இதுன்னா தினமும்லாம் செய்ய தேவையில்லை. வலிச்சுக்கிட்டே இருந்தா சொட்டை தான் விடும். அதுவும் சொட்டைக்கு மேல இன்னும் போட்டு தேய்ச்சோம்னா ரத்தம் தான் வரும். இது அன்றாடம் செய்ய வேண்டிய வேலை இல்லை. எப்ப கட் பண்ணணும்னு தேவையோ அப்ப கட் பண்ணிக்கிட்டா போதும். நகம் வெட்டணும், சுத்தத்திற்காக, நம்முடைய ஆரோக்கியத்திற்காக நகம் வெட்ட வேண்டும். கை கால்களில் உள்ள நகங்களை வெட்ட வேண்டும். இது அன்றாடம் செய்யணுமா? வெட்டி வெட்டி கையே சேர்த்து வெட்ட வேண்டியதா வரும். அது தினமும் வெட்ட வேண்டியதெல்லாம் தேவை கிடையாது. எப்பவாவது செய்ய வேண்டிய வேலைகள்னு சிலது இருக்கும், அது தனி.
அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குல்ல, பல் துலக்குவது அன்றாடம் செய்யறது. வாரத்துல ஒரு நாள், மாதத்துல ஒரு நாள், வருஷத்துல 2 நாள், நோன்பு பெருநாளைக்கு ஹஜ்ஜி பெருநாளைக்கு மட்டும்தான் பல்லு துலக்குவேன் அப்படின்னு செய்யக்கூடாது. இது தினமும் செய்ய வேண்டிய வேலை. உணவு உண்பது, கை கழுவுவது, செருப்பணிவது, உடலை குளித்து சுத்தப்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் அன்றாடம் செய்ய வேண்டிய வேலை. வாரத்தில் ஒரு முறை செய்ய வேண்டிய வேலையும் உண்டு, மாதத்தில் ஒரு முறை செய்ய வேண்டிய வேலையும் உண்டு, அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகளும் உண்டு. அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகள் எது எல்லாம் இருக்கிறதோ அது போன்று அன்றாடம் ஓத வேண்டிய துஆக்கள் என்று நபிகள் நாயகம் இந்த துஆவை சொல்றாங்க. நீ எப்பவாவது ஓதலாம் நினைச்சுக்காத, இதை டெய்லியுமே செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்ட துஆக்கள். அப்படி என்னென்ன துஆ தந்திருக்கிறாங்கிறத நான் வாசிக்கின்றேன், விளக்கம் சொல்லுகிறேன். அதை உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த பிரசுரத்தை நீங்க பாருங்க, ரொம்ப கவனமா பார்க்கணும். நான் வேணும்னே இந்த துஆவை தப்பா ஓதுவேன், யாரு கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். சரி, முதல் துஆ என்ன இருக்கு? சாப்பிடும் போது ஓத வேண்டிய துஆவா? சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சு தெரியுமில. இப்ப ஃபர்ஸ்ட் துஆ என்ன இருக்கு? வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது ஓத வேண்டிய துஆ. அந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நஸஈ என்கிற ஹதீஸ் நூலில் 5391வது ஹதீஸாக, 5444வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த துஆ என்னன்னா, பிஸ்மில்லாஹி ரப்பி, இறைவா உன்னுடைய பெயரை கொண்டு, பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக்க, உன் பெயரை சொல்லி நான் வெளியேறுகிறேன். மின் அன் அஸில்ல அவ் அஸில்ல அவ் அஸ்லிம அவ் உத்லம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. இறைவா நான் சருகி விடாமலும், அதே போல வழி தவறி விடாமலும், அநீதி இழைக்காமலும், பிறருக்கு அநீதம் செய்யாமலும், மூடன் ஆகாமலும், பிறரை மூடன் ஆக்காமலும் இருக்க உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறும் போது இப்படி ஒரு துஆவை ஓதினார்கள் அப்படின்னு இந்த ஹதீஸில் நமக்கு இருக்குது. நாமும் ஒவ்வொரு நாளும் வீட்டிலிருந்து வெளியேறுகிற சமயத்தில் இந்த துஆவை ஓதுவது அவசியம். வீட்டிலிருந்து மாசத்துல ஒரு முறையே வெளியில வரும், தினமும் வர்றோம், தினமும் போறோம். அன்றாடம் ஓதுவதற்கு நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக்க மின் அன் அஸில்ல அவ் அஸில்ல அவ் அஸ்லிம அவ் உத்லம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. இறைவா எனக்கு பாதுகாப்பு கொடு. எது எதெல்லாம் பாதுகாப்பு கேட்கிறாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் வெறும் பாதுகாப்பு மட்டும் கேட்கல, என்னென்ன மாதிரியான பாதுகாப்புகளை கேட்கிறாங்கன்னா, நான் சருகி விடக்கூடாது, வழி தவறி விடக்கூடாது, பிறருக்கு அநீதி செய்யக்கூடாது, நான் மூடனாகிவிடக்கூடாது, பிறரை மூடன் ஆக்கிவிடக்கூடாது, இப்படி எல்லாம் பாதுகாப்பு கேட்கிறாங்க. நமக்கு அவசியமா இல்லையா? வீட்டை விட்டு வெளியே வரோம், ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பா இருப்பான். சைத்தான் கிட்டக்க வர்றது கம்மி. ஏன்? வீட்டுக்குள்ள எல்லாரும் இருக்கிறாங்க, பாப்பா இருக்கிறாங்க, உமா இருக்கிறாங்க, அண்ணன் அக்கா தம்பி இப்படின்னு வீட்டுக்குள்ள எல்லாரும் இருக்கும்போது நாம வழி தவறுவது, தவறு செய்வது என்பது கம்மியா இருக்கும். தவறு செய்யணுங்கிற அந்த கெட்ட சிந்தனைகள், எண்ணங்கள் வரது இல்லை. இது எப்ப அதிகமா வரும்னு கேட்டா, வீட்டை விட்டு வெளியே வரும்போது, ஒரு பாதுகாப்பு கோட்டையை தாண்டி வெளியில வரும். அப்பதான் என்ன ஆகும்னா, சைத்தான் பல தவறுகளை நமக்கு தூண்டுவான். நண்பனை சந்திக்கிறோம், நல்ல நண்பனும் இருப்பான், கெட்ட நண்பனும் இருப்பான். ஒரு நண்பனை சந்திக்கிறோம், அவனிடத்திலே ஒரு இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம், போதை பொருட்களை சாப்பிடோ ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அந்த பழக்கத்தை நம்மிடத்திலே பரப்புவதற்கு அவன் காத்து கொண்டிருப்பான். வீட்டை விட்டு வெளியே வரும்போது, வீட்டிலிருந்து வெளியேறும் போது நம்முடைய பார்வைகள் தவறுவதற்கு அதிகம் வாய்ப்புகள் வரும். அந்நிய ஆண்கள், அந்நிய பெண்கள் சாலையிலே கடந்து செல்லுகின்ற போது தன்னை அறியாமல் பார்வைகளை தவறவிடக்கூடிய ஒரு சூழல் அங்க வரும். இளமை பருவம், இளமை ஊஞ்சலாடி கொண்டிருக்கிற நேரம்,
அப்படியே எதை முடிவெடுப்பது என்று தெரியாத அலை பாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் இல்லாத ஒரு மனநிலை, தவறு செய்வதற்கு அதிகம் வாய்ப்பை தூண்டக்கூடிய வயது, இதெல்லாம் யதார்த்தம் தானே. அந்த வயதை கடந்து வந்தவர்கள் தான் இங்க எல்லாரும் இருக்கிறோம். எவ்வளவு பர்ஃபெக்ட்னு சொன்னாலும் சரி, 99.9% நான் ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொன்னாலும் சரி, ஒருவனுடைய அந்த டீனேஜ், அந்த இளமை பருவம் யாரையும் வழி தவற செய்யும். எங்க வீட்டிலிருந்து வெளியே வரும்போது பாப்பா பார்க்கல, உம்மா பார்க்கல, நான் யாரோடு பேசுகிறேன், யாரோடு பழகுகிறேன், என்ன வாங்குகிறேன், என்ன சாப்பிடுகிறேன், என்ன செய்கிறேன் என்பதை யாரும் பார்க்க முடியாது. நான் வீட்டிலிருந்து வெளியே வந்துட்டேன். இதுவே வெளியூர் சென்று விட்டால் பாவம் தவறுகள் இன்னும் அதிகமாகும். உள்ளூர்ல இருக்கும்போது கூட வாப்பாவுடைய அண்ணன், வாப்பாவுடைய தம்பி, உமாவுடைய அக்கா, தங்கச்சி, இவங்கள யாரேனும் உறவினர்கள் பார்ப்பார்களோ, அண்டை வீட்டார் பார்ப்பார்களோங்கிற ஒரு உறுத்தலாது இருக்கும். வெளியூர் போயிட்டா, வெளியூர் சென்று படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள், கல்லூரிக்காக அடுத்தடுத்து வெளியூர் பயணங்கள் செல்ல காத்திருக்கிறீர்கள், யாருமே பார்க்கல, என் குடும்பத்திற்கு என்னை பற்றி நான் செய்யும் எந்த தவறும் தெரியாது என்று நினைத்து உங்கள் வாழ்க்கையிலே தவறுகளை தூண்டுவதற்கு ஷைத்தான் உங்களிடையே காத்துக் கொண்டிருக்கிறான். கவனமாக இருங்கள். ஷைத்தான் எப்படா இவனை வழி எடுக்கிறான் காத்துக்கிட்டு இருப்பான். வழி எட்டு போனவனை பத்தி ஷைத்தானுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவன் ஆல்ரெடி இவனுக்கு மேல பெரிய ஷைத்தானா இருப்பான். ஷைத்தானே பயப்படுவான். நான் சைத்தானா, இவன் ஒன்னா நம்பர் உலக சைத்தானா இருக்கிறானே, இவன் ஒருவேளை என்னைய கெடுத்து விடுவானோ அப்படின்னு சைத்தானே பயப்படுவான். கெட்டவன் இடத்துல, வழிகெட்டவன் இடத்துல சைத்தான் போறது இல்லை. யாருகிட்ட சைத்தான் இருக்கிறான்? யார் இறைவனுக்கு அஞ்சுகிறீர்களோ, தாய் தந்தைக்கு பணிவிடை செய்கிறீர்களோ, நல்ல ஒழுக்கமா வாழணும்னு நினைக்கிறீர்களோ, நல்ல மார்க்க அறிவுரைகளை கேட்க வந்திருக்கிறீர்களோ, உங்களை போன்றவர்களிடத்திலே சைத்தான் வழிகெடுப்பான். வழிகெடுத்துட கூடாது இல்ல, உள்ளத்தை தடுமாற விட்டுற கூடாது இல்ல. அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை ஓதுறாங்க. இறைவா, வாசல் கதவை திறந்து நான் வெளியே வந்துட்டேன். ஷைத்தான் எந்த ரூபத்துல வருவான்னு தெரியாது. நண்பனின் ரூபத்தில் வருவானா, அல்ல அந்நிய பெண்ணின் காட்சியிலே வருவானா எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு வகையில் என்னை வழிகெடுக்க ஷைத்தான் காத்து கொண்டிருக்கிறான். அந்த ஷைத்தானின் அந்த கேட்டிற்கு, வழிகேட்டிற்கு நான் ஆளாகிவிடக் கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. சிந்திச்சு பாருங்க, நம்ம என்னைக்காவது நம்ம வீட்டை விட்டு வெளியேறும் போது இப்படி ஒரு துஆவை ஓதி இருக்கின்றோமா? ஏன் ஓதுறது இல்ல? பள்ளிக்கு, ஸ்கூலுக்கு கிளம்புறோம், காலேஜுக்கு கிளம்புறோம். நம்ம கிளம்புகின்ற நேரத்தில் வீட்டை விட்டு வெளியேறும் போது நபிகள் நாயகம் இப்படி ஒரு துஆவை சொல்லி தந்திருக்கிறார்களே, அதை ஓத வேண்டும் என்கிற அந்த சிந்தனை எண்ணம் நமக்கு பலருக்கு வந்திருக்குதா? தாய் தந்தையர் இடத்திலே சலாம் சொல்லியவர்களாக நம்ம கிளம்புவோமா? அப்ப இந்த பழக்கங்களை நாம மாற்றிக்கணும், திருத்திக்கணும். இந்த துஆவை ஓதுவதனால் நம்மை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பை பெற முடியும். இப்ப அல்லாஹ்வை நினைவுக்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குதுல. இந்த துஆவை ஓதுவதனால் அல்லாஹ்விடத்துல தான் பாதுகாப்பு கேட்கிறோம். இப்ப அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அல்லாஹ் இந்த சமயத்தில் நம்மை நினைக்கின்றான். அப்ப இந்த துஆ மிக அவசியமானது. நம்முடைய வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற போது இந்த துஆவை நம்ம ஓத வேண்டியது ரொம்ப அவசியம். இதை என்ன செய்யுங்க, மனப்பாடம் செய்து தினமும் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து இரண்டாவது துஆவை பாருங்க. பயணத்தின் போது ஓத வேண்டிய துஆ. இந்த துஆவை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்க படிச்சு விளக்கம் மட்டும் சொல்லாதீங்க, படிச்சு மனப்பாடம் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த துஆவை நம்ம என்ன செய்யணும், இப்போது மனப்பாடம் செய்ய இருக்கின்றோம். நான் ஒவ்வொரு வார்த்தைகளாக சுருக்கமாக உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. அப்படியே என்ன செய்வோம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்து மனப்பாடம் பண்ணிடுவோம். மனப்பாடம் பண்றது ஒன்றும் கஷ்டமானது இல்லை இல்லை. எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் தான். ஸ்கூல்ல நிறைய ஒரு நாளைக்கு 6 சப்ஜெக்ட் 7 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. இது போக மற்ற படிப்புகள் உங்களுக்கு இருக்கும். எவ்வளோ விஷயங்களை மனப்பாடம் செய்கிறோம். இந்த மாதிரி ஒரு 4 வரிசையில் உள்ள ஒரு துஆவை மனப்பாடம் பண்றது நமக்கு ஒன்றும் கஷ்டமான வேலைகள் இல்லை.
இந்த துவாவை மனப்பாடம் பண்ண முடியாத அளவுக்கு நான் பலகீனமானவன் அப்படின்னு நம்ம இங்க ஒருத்தருமே இருக்கக்கூடாது. நான் பலகீனம், எனக்கு இது படிக்க முடியாது, படிப்பு வராது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இங்க ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி என்ன செஞ்சிருவோம், இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிடுவோம். பயணத்தின் போது ஓத வேண்டிய துவா சுப்ஹானல்லதி, சத்தமா சொல்லுங்க, சுப்ஹானல்லதி சஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். சுப்ஹானல்லதி சஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இந்த பக்கத்தில் உள்ளவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்து படிங்க, சத்தமா படிங்க. இப்போ நான் சொல்லி தந்த வரைக்கும் மனப்பாடம் யார் யாருக்கெல்லாம் தெரியும்? 1 2 3 4 5 6. ஓகே, மாஷா அல்லாஹ். ஏற்கனவே படிச்சது அப்படிதானே, பார்க்காம சொல்லிடுவீங்க. சரி, இப்போ அடுத்த வரிசைக்கு போயிடுவோம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா வமினல் அமலி மா தருல்லா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா வமினல் அமலி மா தருல்லா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா வமினல் அமலி மா தருல்லா. இது வரைக்கும் யாருக்கு தெரியும்? 1 2 3. பரவாயில்ல, உங்களுக்குலாம் முழுசாக தெரியும் அப்படிதானே? இதுவா ஃபுல்லாக தெரியும்? இந்த பக்கம் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. சரி, இப்போ இது தெரியாதவங்க இந்த வரிசையை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா வமினல் அமலி மா தருல்லா. இதை மனப்பாடம் பண்ணுங்க. சரி சரி, உங்களுக்கு இந்த துவா சம்பந்தமாக நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இதை நீங்கள் பொறுமையாக மனப்பாடம் பண்ணுங்க. இது பயணத்தின் போது ஓத வேண்டிய துவா. ஒரு பயணத்தின் பாதுகாப்புங்கிறது ரொம்ப அவசியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பயணத்தை பாதுகாப்பாக்கி வைப்பதற்காக இந்த துவாவை நமக்கு சொல்லித்தராங்க. இந்த துவாவை ஓதியவர்களாக நம்முடைய வாகனங்களை இயக்கணும், பயணங்களை தொடரணுங்கிறத இந்த துவாவின் விளக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த துவாவிற்கு போயிடுவோம். அடுத்த துவா என்னன்னா, இம்மை மறுமை அந்த வெற்றிக்கான துவா. 5வது துவா இருக்குல்ல, நீங்க படிங்க அந்த துவாவை. அந்த 5வது துவா படிங்க. அதை கொஞ்சம் அமைதியா இருங்க, அவர் படிக்கிறத கேளுங்க. வக்கினா அதாபன்னார் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வக்கினா அதாபன்னார். இந்த துவாவில், இது குர்ஆன்ல இடம்பெறக்கூடிய துவா. இந்த துவா எதுக்காகனா, இம்மை மறுமையின் வெற்றிக்காக. வெறும் மறுமையின் வெற்றியை மட்டும் இஸ்லாம் கேட்க சொல்லலை, இம்மையினுடைய வெற்றியும் அவசியமானது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம என்னென்ன காரியங்களை வெற்றி அடைய நினைக்கின்றோமோ அந்த வெற்றிக்காகவும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், துவா செய்யணுங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக சொல்கிறார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இறைவா இந்த துன்யாவிலேயும் ஹசனத்தும் ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா, இங்கேயும் அழகிய வாழ்க்கையை கொடு, ஆகிரத்து மறுமையிலையும் அழகிய வாழ்க்கையை கொடு,
வக்கினா அதாபன்னார், நரகத்தின் அந்த அதாபிலிருந்து வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக இம்மை மறுமை வெற்றிக்கான ஒரு துஆவையும் நமக்கு சொல்லித் தருகிறான். அதே போல 6வது துஆவை பாருங்கள். அந்த துஆவில யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், சஹீஹுல் முஸ்லிம்ல இந்த துஆ இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன் மார்க்கத்தில் உறுதியாக இருக்க செய்வாயாக. அல்லாஹ்விடத்துல இப்படி ஒரு துஆவையும் ரசூலுல்லாஹ் அன்றாடம் கேட்டிருக்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்கன்னா, ஒரு அடியானுடைய உள்ளம் என்பது ரஹ்மானுடைய 2 விரலுக்கு மத்தியில இருக்கு. அல்லாஹ் எப்படி புரட்டுகிறானோ அப்படி அவன் மாறிடுவான். இப்ப நாம இன்றைக்கு தௌஹீதுல இருக்கிறோம், மரணிக்கும் வரை இதே தௌஹீதுல, மரணிக்கும் வரைக்கும் ஈமானோடு தக்வாவோடு தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொன்னா நாம என்னைக்கும் தடம் புரண்டு விடக்கூடாது, தடம் மாறிடக்கூடாது, வழிகட்ட ஒருவனாக ஷைத்தானில் ஒருவனாக ஆகிடக்கூடாதுன்னு சொன்னா இந்த துஆ அன்றாடம் நம்ம அவசியம் கேட்கணும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி, என்னுடைய உள்ளத்தை உன் மார்க்கத்திலே நிலையாக இறுக பிடித்தவனாக இருக்க செய்வாயாக அப்படிங்கிற துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஓத வேண்டிய துஆவாக இதையும் சொல்லி தராங்க. அதற்கடுத்து 7வது துஆவை பாருங்கள். இது பெற்றோருக்காக செய்யக்கூடிய துஆ. நீங்க படிங்க. ஏழாவது துஆ எடுத்துட்டீங்களா? கமா ரப்பயானி சகீரா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இது யாருக்காக செய்ய வேண்டிய துஆ? பெற்றோருக்காக செய்ய வேண்டிய துஆ. பெற்றோருக்காக துஆ செய்கின்றோமா? அன்றாடம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், இன்றைய கால சூழல்ல அதிகமான பிள்ளைகள் பெற்றோர்களை வாழும்போதும் மறந்துடுறாங்க, மரணித்ததுக்கு பிறகும் மறந்துடுறாங்க. வாழுகின்ற காலகட்டத்திலையும் அவர்களுக்காக துஆ செய்யறது கிடையாது, மரணித்து விட்டாலும் அவங்களுக்காக துஆ செய்யறது கிடையாது. ஒரு தாய் தந்தை மரணிச்சுட்டா கூட பிள்ளைகள் என்ன செய்யறது இல்லை, தாய்க்காகவோ தகப்பனுக்காகவோ அல்லாஹ்விடத்துல கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்குறாங்களா, துஆ செய்கிறாங்களான்னா இறந்த 1 நாள் 2 நாள் 3 நாள் வரைக்கும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மரணிச்சு 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, அந்த 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலத்தில் துஆ செஞ்சிருப்பாங்களான்னா எப்பாவது ஒரு முறை நினைப்பு வரும்போது துஆ செஞ்சிருக்கிறாங்க. அன்றாடம் துஆ செய்யணுமா இல்லையா? அப்போ பெற்றோருக்காக கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனைகளை வாழும்போதும் மறந்துடுறாங்க, அவங்க மரணிச்சாலும் மறந்துடுறாங்க. அன்றாடம் பெற்றோருக்காகவும் நீங்க துஆ செய்யுங்க. ஏனென்றால் ஒரு சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டவளாக தாய் சுமந்து பெற்றிருக்கிறாள். பல சிரமங்களை உங்களால் கடன்பட்டு, பல அவமானப்பட்டு, பல்வேறு வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்தவராக உங்கள் தந்தை உங்களை வளர்த்தெடுத்திருக்கிறார். தாயும் தந்தையின் தியாகத்தில் தான் நாம் வளர்ந்து ஆளாக இருக்கிறோம் என்றால் இத்தனை பெரும் தியாகத்திற்கு நாம செய்யக்கூடிய கூலி என்ன தெரியுமா? அற்பமான இந்த அழகிய ஒரு துஆ மட்டும்தான். பெரிய நீண்ட துஆலாம் இல்லை, ஒரு சின்ன வரியில் இருக்கக்கூடிய ஒரு துஆவைத்தான் பெற்றோர்களுக்காக நாம செய்ய இருக்கின்றோம். அந்த துஆவையும் தவற விட்டோம்னு சொன்னா நாம் தாய் தந்தைக்கு இந்த வகையில் கூட நன்றி கெட்டவனா இருக்கிறோம்னு ஆயிரும். ஆகையினால இந்த துஆவை மனனம் செய்து அன்றாடம் பெற்றோருக்காக கேளுங்கள். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, சிறுவனாக இருக்கும்போது என்னை அவ்விருவரும் வளர்த்தது போல் அவர்கள் இருவரையும் நீ நல்ல வகையில் பார்ப்பாயாக, கிருபை செய்வாயாக, அவர்கள் மீது நீ அருள் புரிவாயாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றோருக்காக செய்யக்கூடிய துஆவாக இதை சொல்லி தருகின்றான். இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், நம்முடைய பெற்றோருக்காக இந்த துஆவை கேட்போம். அதே போன்று குர்ஆனிலே இன்னொரு துஆ கடைசி பக்கத்தில் இருக்கு. சூரத்துல் பக்ராவுடைய 285வது வசனம், 286வது வசனம். அந்த வசனங்கள்ல இரவில் ஓதக்கூடிய 2 வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 2 வசனங்களை யார் ஓதுகிறாரோ அவருக்கு அது போதுமானது அப்படிங்கிறாங்க. அதிக நன்மைகளை உள்ளடக்கிய ஒரு சிறந்த பிரார்த்தனை. ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன்
குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி வ காலு சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடிய ஒரு அழகிய பிரார்த்தனை. இறைவா, நான் தவறு செய்து விட்டாலோ அல்ல மறதியாக செய்து விட்டாலோ அதை நீ என்னை குற்றம் பிடிச்சிடாத, எங்களுடைய முன்னோர்கள் மீது சுமத்தியதை போல் எங்கள் மீது சிரமங்களை சுமத்தி விடாது என்று நம்முடைய வாழ்விற்கு அவசியம் தேவைகள் மிகுந்த ஒரு அழகிய துவா இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும், மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இப்போது நம்ம சொன்ன இந்த துவாக்கள் ஒரு 8 துவாக்களை உங்களுக்கு நமக்கு சொல்லி இருக்கிறோம். இந்த 8 துவாக்களும் அன்றாடம் ஓத வேண்டிய துவாக்களில் ஒரு பகுதி தான். சரிங்களா? சாப்பிடும்போது ஓதக்கூடிய துவா இருக்குது, சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு ஓதக்கூடிய துவா இருக்கிறது, தூங்கி எழுந்தவுடன் ஓதக்கூடிய துவா இருக்கிறது, தூங்கும்போது ஓத வேண்டிய துவா இருக்கிறது. அதே போன்று காலை பொழுதை அடைந்தால் மாலை பொழுதை அடைந்தால் ஓத வேண்டிய துவாக்கள் என்று இருக்கிறது. ஒரு நாளில் ஓத வேண்டிய துவாக்கள் என்று நிறைய துவாக்களை நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதில் ஒரு பகுதியைத்தான் இப்போ என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த 3/4 மணி நேரம் வழங்கப்பட்ட இந்த நேரத்தில் இந்த துவாக்களை நீங்கள் அறியணுங்கிறதுனால தான் ஒரு 8 துவாக்களை தேர்வு செய்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த துவாக்களை இப்போ படித்தோம் அப்படியே தூக்கி வீட்டில் போட்டோம் அப்படின்னு கடத்திடாதீங்க. இந்த துவாவின் அவசியத்தை நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். அல்லாஹ்வை நினைவு கூறும் இடங்கள், இந்த துவாவெல்லாம் என்ன, அல்லாஹ்வை நினைவு கூறும் இடங்கள். அல்லாஹ்வை நாம் நினைவு கூற அல்லாஹும் நம்மை நினைக்கின்றான், நமக்கு உள்ளத்தின் அமைதியை வழங்குகிறான் என்றால் அதிகம் அல்லாஹ்வின் அருள் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பு துவாவில் இருக்குது. இந்த துவாவை முதல்ல எடுத்த உடனே இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி படிச்சிட முடியாது. ஆரம்பமாக என்ன செய்யுங்கன்னா, இதை தினம் தினம் பார்த்து படிங்க. தூங்கும்போது, தூங்கி எழுந்ததுக்கு பிறகு, அது மாதிரி வீட்டிலிருந்து வெளியேறும்போது, பயணத்தின் துவக்கத்தை முதல்ல இது எல்லாத்தையும் பார்த்து படிங்க. இது ஒரு 10 நாள் நீங்கள் பார்த்து படிக்கும்போது என்ன ஆகிரும்னா தானாகவே மனப்பாடம் ஆயிரும். ஒரு நம்முடைய நினைவுக்காக வீடுகளில் சில இடங்களை ஒட்டி கூட வைக்கலாம். இது ஞாபகத்துக்காக என்ன செய்யலாம், நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அறைகளில், வீட்டினுடைய நடுப்பகுதிகளில் இது மாதிரி துவாக்களை நீங்கள் ஒட்டி வைக்கும்போது என்ன ஆகும்னா அன்றாடம் இதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். இதை பார்க்க அதை பார்த்து படிக்கும் போதெல்லாம் அது ஒரு 10 நாளைக்கு பார்த்து படிக்கிறோம்னா 11ஆவது நாள் நமக்கு என்ன ஆயிரும், தானாகவே மனப்பாடம் ஆகிரும். இது மனிதனுடைய யதார்த்தம். இங்க இருக்கிற நம்மள யாருமே என்ன செய்யறது இல்லை, சூரத்துல் ஃபாத்திஹாவை குர்ஆனை பார்த்தெல்லாம் மனப்பாடம் பண்ணல. குர்ஆனை பார்த்து சில சூறாக்களை மனப்பாடம் பண்ணியிருப்போம். அல்ஹம்து சூறாவை யாராவது குர்ஆனை பார்த்து மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டோம். கேட்டு தான் மனப்பாடம் பண்ணணும். அது போன்று இந்த துவாக்களை அதிகம் நம்முடைய உள்ளங்களுக்கு, செவிகளுக்கு நாம் கொடுத்து கொண்டே இருந்தால் அது உள்ளத்தில் அசைக்க முடியாத அளவிற்கு மனப்பாடம் ஆகிறோம். இதை மனனம் செய்ய முயற்சி செய்யுங்கள், அவசியமானது. மனப்பாடம் செய்யறது மட்டும் பாடம் இல்லை, இதை தினமும் பயன்படுத்தணும். அந்தந்த நேரத்தில் அந்தந்த துவாவை ஓதுகின்றோமா என்பதை நம்ம என்ன செய்யணும், கவனித்து ஓத வேண்டும். இந்த துவாவின் அவசியத்தை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்விற்கு அன்றாடம் தேவையான இந்த துவாக்களை மனனம் செய்து ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு எனக்கு வழங்கப்பட்ட இந்த பாடத்தை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரு சொல்ல வரீங்க? பரவாயில்ல, வாங்க, எத்தனை பேர்னாலும் பரவாயில்ல. இந்த பக்கம் உங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு வேற. உங்களுக்கு 4வது துவா, பாவ மன்னிப்பு கேட்பதின் தலையாய துவா. ஒன்று 2 முதல்ல எழும்பக்கூடிய 3. சரி, 3 பேர் கொண்டு வாங்க. இங்க 3 இங்க 3. உங்க பேர் எழுது. வாங்க, 3 பேர் வாங்க.
سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى اللهم هون علينا سفرنا هذا وطوي عنا بعده اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأهل اللهم إني أعوذ بك من وعثاء السفر وكابة المنظر وسوء المنقلب في المال والأهل. سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون اللهم إنا نسألك في السفر والخليفة في أهلي اللهم أنت صاحب في السفر والخليفة من أهلي اللهم إني أعوذ بك من وأساء السفر وكابة المنظر وسوء المنقلب بالماء والثلج والبرد. سبحان الذي سخر لنا هذا وما كنا له المقرنين وإنا إلى ربنا لمنقلبون اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى اللهم هون علينا سفرنا هذا وأدوينا بودر اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأهل اللهم إني أعوذ بك من وساء السفر وقابة المنظر وسوء المنقلب في المال والأهل. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا أعبدك وأنا على عهدك ووعدك ما استطعت وأعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي وإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا أعبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. குளிக்காச்சு அந்த முதல் துவால 3 பேரில் நம்ம குலுக்கிற தேவைப்படலை. ஏன்னா ஒருவர் தான் செலிவாக கரெக்டாக ஓதுனாங்க தஜ்வீதோடி. அதனால ஆலிம் சார் நேரடியாகவே செலக்ட் பண்ணிட்டாங்க. மாணவர் ஈசாக் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுறாரு. அடுத்தது இந்த பக்கம் ஓதன இதில் 2 பேர் நம்ம குலுக்கியிருந்தோம். அதில் தேர்வு செய்யப்பட்டவர் ஆதில், குலுக்கல்ல வந்தவர் ஆதில். சரியா, 2 பேரும் ஃப்ரெண்டில் வந்துருங்க, ப்ரைஸ் வாங்கிடுங்க. கொடுத்துருங்க. அங்கே 2 லாஸ்ட் அவர் வாங்க கொடுங்க. அது சார் நீங்கள் அதான் அது சார் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை கொடுங்க, அடுத்து நீங்கள் கொடுத்துருங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். குறைவான நேரம் இருக்கிறதுனால தான் எல்லா துவாவையும் உங்களுக்கு இங்கேயே மனப்பாடம் செஞ்சு நம்மளால முடியல. விட்டுறாதீங்க. சரி, ஆலிம் சார் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு சொல்லப்பட்டாச்சு. துவாக்கள் கூட நிறைய துவா இருந்தாலும் நம்ம இதுல போட்டிருக்கக்கூடிய துவாவை நம்ம தேர்வு செஞ்சதுடைய ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்த நிகழ்வு போயிடலாம். நம்ம எதற்காக நம்ம இந்த பயண துவாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, இன்றைக்கு உங்களுடைய பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் உம்மா பாப்பாவை டார்ச்சர் பண்ணி வெளியூர் இந்த பைக் வாங்குறீங்க. சைக்கிளுக்கு இருக்க சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட சைக்கிள் எடுத்துக்கிட்டு சர்வ சாதாரணமாக ரோடுகளில் பயணம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இப்போது இந்த துவா வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் அதிகமாக தேவையுடைய துவா. அதனால தான் இந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய துவா, பயண துவா நம்ம செலக்ட் பண்ணோம். எல்லாருமே பைக்கில் ஓடக்கூடிய நிறைய இருக்க தானே சரிங்க. லைசன்ஸ் இல்லாதாலும் பைக் எடுத்துக்கொண்டு ஓடக்கூடிய நிறைய மக்கள் இங்கே இருக்கிறீங்க. உங்களுக்கே தெரியும் யார் யாருன்னு. இப்போ நீங்கள் வந்து இந்த துவாவை ஓதுவதன் மூலமாவது உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுதான் நம்மளுடைய நோக்கம் இன்ஷா அல்லாஹ். அதனால தரப்பட்ட துவாவை நீங்கள் வீடுகளில் போய் மனப்பாடம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் துவா ஓதுனால பாதுகாப்பு கிடைச்சிருச்சு, அதனால எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அல்லாஹ் காப்பாற்றிடுவான் அப்படி நினைச்சிடக்கூடாது. சரியா? நாம வந்து சரியாக இருந்துட்டு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் பாதுகாத்துருவான்னு சொல்லி நீங்க தவறு செஞ்சிடக்கூடாது. சரியா? துவாவாத சொல்லிட்டாங்க, அப்போ துவா நம்மளை பாதுகாத்துரும், இனி நம்ம 140ல போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சிடக்கூடாது. சரியா? இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக கடைசி அமர்வாக எங்கே போகிறது நம் இளைய சமுதாயம் என்கிற தலைப்பில் அடுத்த வகுப்பு நடத்துவதற்காக நம்முடைய டிஎன்டிஜே பேச்சாளர் சகோதரர் ராஜபாளையம் சஃபிக் வந்திருக்கிறாங்க. இப்போது உங்களுக்கு வகுப்பு நடத்துவோம்.